என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகியானவள் உன் கண் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியானது உன் கண்ணில் படுகிறது என்றால் நிச்சயமாக என் வாக்கினை இன்று நீ தவிர்த்து விடாதே. ஏனென்றால் நான் காண்பித்திருக்கின்ற தேதியானது 10/1/2025, அதாவது இந்த மாதத்தினுடைய 10ஆம் தேதியில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது, நீ யாரிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளப் போகின்றாய், இந்த நாளினுடைய சிறப்பு என்ன என்பதனை உனக்கு அம்மா தெளிவாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன். நீ நன்கு அறிந்த உண்மை, உன் தாயானவளுக்கு ஒரு நல்ல நாள், ஒரு நல்ல விஷயம் அந்த நாளில் உனக்கு நடக்கப் போகிறது என்றால் அதனை ஓடோடி வந்து உன்னிடத்தில் சொல்லிவிடுவாள் என்பது. அப்படி இருக்கும் பொழுது நாளைய உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் அதை நான் உனக்கு சொல்லாமல் விட்டு விடுவேனா? 10ஆம் தேதி என்னவென்று அம்மா சொல்கின்றேன், சற்று கவனமாக கேள். வைகுண்ட ஏகாதசி, மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதியானது வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது. சொர்க்கவாசல் திறக்கப்படக்கூடிய நாள், விரதமிருந்து வழிபட்டு பெருமாளின் அருளை பெற வேண்டிய அதிசக்தி வாய்ந்த நாள். வைகுண்ட ஏகாதசி என்பது ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான திருவிழா. குறிப்பாக வைணவர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில் விஷ்ணு பகவானின் பரமபதமான வைகுண்டத்தில் வாயில் திறக்கப்படுவதால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது. வைகுண்டம் என்ற சொல்லுக்கு விஷ்ணுவினுடைய இருப்பிடம் என்பது பொருள். வைகுண்ட ஏகாதசி என்பது மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறையின் 11ஆவது நாளாகும். இந்த நாளில் வைணவர்கள் தாம் வழிபடும் திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் அன்று திறக்கப்படுவதனால் அதை சிறப்பாக சொல்கின்றார்கள். திருமங்கையாழ்வார் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி உற்சவமாக கொண்டாட ஏற்பாடு செய்திருக்கின்றார். ஏகாதசி என்ற சொல்லுக்கு 11ஆவது தினம் என்பது பொருள். ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனம் 1 ஆகிய 11ஐயும் பெருமாளோடு ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே இந்த ஏகாதசி விரதமாகும். உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளோடு ஒன்றி இருப்பதுதான் உண்மையான உபவாசமாகும் என்பதனை புரிந்து கொள். இத்தகைய பெருமைக்குரிய மார்கழி மாதத்தில்தான் வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லப்படுகின்ற சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும். ஆண்டு முழுவதும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கதவு வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டும்தான் திறந்து வைக்கப்படும். சொர்க்கவாசலின் வழியாக நுழைந்து வந்தால் வாழ்க்கையில் இருக்கின்ற சிக்கல்கள் எல்லாம் தீரும், செல்வ வளம் பெருகும். ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் இருப்பதால் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகள் வருகின்றது. அதுபோல ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி திதியும் உனக்கு கூடி வருகின்றது. இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதிக்குத்தான் வைகுண்ட ஏகாதசி என்கின்ற பெயரும் சிறப்பும் உண்டு. இந்த 2025வது ஆண்டில் 2 வைகுண்ட ஏகாதசி திதிகள் வருகின்றது. முதல் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் வருகின்றது. இது கிருத்திகை நட்சத்திரத்தில் வருவதனால் இன்னமும் கூடுதல் விசேஷமானதாக கருதப்படுகின்றது. 2வது வைகுண்ட ஏகாதசி திதியானது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வருகின்றது. அதாவது அடுத்த வருடம் வரக்கூடியது முன்பே இந்த வருடத்தின் கடைசியில் உனக்கு வந்து விடுகின்றது. இது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். என் குழந்தைக்கு தெரிந்திருக்கிறதோ தெரிந்திருக்கவில்லையோ, அம்மா என் மூலமாக இதனை நிச்சயமாக தெரிந்து கொண்டாய் என்பதனை நினைத்து நீ மகிழ்ச்சி அடைந்து கொள்ளலாம். இந்த விவரங்களை வேறு யாருக்கேனும் நீ சொல்லவும் செய்யலாம்.
விஷ்ணு பகவான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபொழுது அவருடைய இரு காதிலிருந்த மது கைடபர் என்ற இரு அசுரர்கள் தோன்றினார்கள். அந்த இருவரும் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தார்கள். இந்த அசுர சகோதரர்களை அடக்க விஷ்ணு பகவான் ஒருவரே என்ற முடிவில் தேவர்கள் முறையிட பெருமாள் அசுர சகோதரர்களுடன் போர் புரிந்தார். விஷ்ணுவிடம் அசுர சகோதரர்கள் சரணடைந்தார்கள். பகவானே, தங்களின் சக்தியால் உருவான எங்களுக்கு நீங்கள்தான் கருணை காட்ட வேண்டும் என்று கேட்டு வைகுண்டத்தில் பெருமாளோடு இருக்கும் பாக்கியத்தை பெற்றார்கள். இந்த அசுர சகோதரர்கள் தங்களைப் போல் பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும் என்று எண்ணி பெருமாளிடத்தில் வேண்டினார்கள். எம்பெருமானே, தாங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவதாரத்தில் வெளிவரும் பொழுது தங்களை தரிசிப்பவர்களுக்கும் அவர்கள் செய்த பாவங்கள் யாவும் நீக்கி அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அந்த அசுர சகோதரர்கள் அவர்களினுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு பெருமாள் பவனி வரக்கூடிய நிகழ்ச்சி அங்கே நடைபெறுகின்றது. அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் ஏகாதசி விழா உற்சவம் சீரும் சிறப்புமாக நடைபெறும். இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு நீ மகிழ்ந்தாயானால் பொன்னும் பொருளும் உன் வாழ்க்கையில் சேரும். மேலும் செல்வாக்கு உன் வாழ்க்கையில் உயரும். 16 பேர்களுக்கும் சொந்தக்காரரான விஷ்ணுவை பெருமாள் என்று நாம் அழைக்கின்றோம். பெருமாளை வழிபட்டால் நமக்கு 16 விதமான பேறுகளும் வந்து சேரும் என்பதனை அனுபவத்தில் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ளலாம். வருடம் முழுவதும் ஏகாதசி திதியினை அனுஷ்டிக்க முடியாதவர்கள் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியில் மட்டுமாவது விரதத்தை மேற்கொண்டார்களானால் அது நிச்சயமாக சிறப்பான பலன்களை உனக்கு கொடுக்கும். 3 கோடி ஏகாதசிகளில் விரதம் இருந்த பலனை தரக்கூடியது என்பதால் வைகுண்ட ஏகாதசி முக்கோடி ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகின்றது. வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருப்பவர்களுக்கு மறுபிறப்பே இல்லை என்பதுதான் உண்மை. ஏகாதசி விரதம் இருந்தால் வைகுண்டத்திற்கே வழி கிடைக்கும் என்பதுதான் உன்னுடைய நம்பிக்கை. இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய முக்கியத்துவம் என்னவென்று உன் அம்மா சொல்கின்றேன். திருப்பதி, ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பல கோவில்களில் வைகுண்ட ஏகாதசியின் பொழுது சொர்க்க வாசல் திறக்கப்படுவது மிகவும் பிரசித்தி பெற்றது. இதன் மூலம் பக்தர்கள் சொர்க்கத்தை அடைவது போன்ற அனுபவத்தை பெறுவார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நாளில் பக்தர்கள் உணவு உண்ணாமல் விரதம் இருப்பார்கள். இந்த நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. விரதம் இருப்பதால் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். இறைவனை நினைத்து மன ஒருமைப்பாட்டுடன் இருப்பதால் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு அமைதி கிடைக்கும். இந்த நாளில் எப்படி விரதம் இருக்கலாம்? பக்தி பாடல்களை பாடி தெய்வத்தை வழிபட வேண்டும். முழு நாள் உணவு உண்ணாமல் இருப்பது வழக்கம். ஆனால் பழங்கள், பால் போன்றவற்றை எடுத்து கொள்ளலாம். விஷ்ணுவினுடைய சகஸ்ரநாமம், நாராயண மந்திரம் போன்ற மந்திரங்களை ஜபிப்பது மிகவும் நல்லது. பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி பூஜை செய்து வழிபடலாம். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் விரதம் இருந்தால் பெருமாளினுடைய அருளுடன் சுக்கிரனினுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கும். குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் விரைவில் கைகூடும். வேலை வாய்ப்பில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் குறையும். இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளோடு பரமபத வாசலை கடந்து சென்று வழிபடுவார்கள். என் குழந்தையே, ஸ்ரீரங்கத்தில் ஆண்டு முழுவதும் எத்தனையோ சிறப்பு வைபவங்கள் நடந்தாலும் வெகு விமர்சையாக இந்த வைகுண்ட ஏகாதசி நிச்சயமாக நடக்கிறது. மற்ற கோயில்களில் இல்லாத சிறப்பு ஸ்ரீரங்கத்தில் மட்டுமே வைகுண்ட ஏகாதசி உற்சவம் வெகு விமர்சையாக நடத்தப்படுகின்றது. இந்த உற்சவத்தில் தினமும் ஒவ்வொரு அலங்காரத்தில் உற்சவ மூர்த்தியான நம் பெருமான் வலம் வருவதை பார்ப்பதற்கு கண்கள் கோடி வேண்டும்.
அப்பொழுது பக்தர்களின் கரகோஷத்துடனும் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடனும் நம் பெருமான் மிக அழகாக காட்சி கொடுப்பார் என்பதனை மறந்து விடாதே. இந்த நாளில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நான் உனக்கு சொல்லிவிட்டேன். நிச்சயமாக என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெளிவாக புரிந்து கொண்டு, இது போன்ற நல்ல நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ சரியாக உன்னிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ முதலில் நம்பிக்கொண்டிருந்தாலே போதும். உனக்கென நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். பெரும்பாலாக மற்ற கோயில்களில் எல்லாம் வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் விழாவாக கொண்டாடப்படும் பொழுது ஸ்ரீரங்கத்தில் மட்டும் 21 நாட்கள் கொண்டாடப்படுகின்றது. இந்த 21 நாட்கள் பகல் 10 மற்றும் ரா 10 என 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு அலங்காரத்தில் பெருமாள் எழுந்தருள்வார். இந்த இலாவினுடைய முக்கிய நிகழ்வு சொர்க்கவாசல் திறப்பு. இந்த நாளில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பெருமாளை தரிசிப்பார்கள். உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் இங்கு கூடுவார்கள். பல சிறப்புகள் பெற்ற வைகுண்ட ஏகாதசியில் நீ பெருமாளை வழிபட்டாயானால் நிறைவான அருள் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வாய் என்பதனை உனக்கு இப்பொழுது இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கொள்கின்றேன். என் பிள்ளையே, அம்மா சொன்ன இந்த தேதியில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயல்லவா? அம்மா, ஸ்ரீரங்கம் செல்ல முடியாது, திருப்பதியும் என்னால் செல்ல முடியாது, அப்படியானால் நான் எங்கு சென்று தரிசிப்பது என்று நீ யோசிக்கலாம். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு சென்று நீ அவரை தரிசனம் செய்தாலே போதும். நீ அங்கு சென்ற பலன்கள் உனக்கு மொத்தமாக கிடைக்கும். நம்முடைய மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்கும் பொழுது, நம்முடைய மனதிற்குள் நல்ல செயல்பாடுகள் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை நினைத்து என் குழந்தை பதற்றமடையாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாது நீ இதற்காக வருத்தப்படக்கூடாது. உன்னுடைய இல்லத்தில் பெருமாளினுடைய புகைப்படம் இருந்தால் அதை வைத்து வழிபடு. நிச்சயமாக கோடான கோடி பலன்கள் உனக்கு கிடைக்கும். தெய்வம் எந்த நேரத்திலும் தன்னை வணங்குபவர்களை காயப்படுத்தியது கிடையாது. அவர்களுக்கு சோதனைகளை கொடுப்பார்கள். நிச்சயமாக அந்த சோதனையிலிருந்து விரைவாக அவர்களை மீட்டெடுத்தும் விடுவார்கள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி முடிப்பதற்கு பதிலாக நடந்தது இதுதான் என்று என் பிள்ளையினால் நிச்சயமாக உணர முடிகின்றது. இந்த நேரம், இந்த வாழ்க்கை உன் தாயானவள் உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். எப்பேற்பட்ட கஷ்டங்களில் இருந்தெல்லாமோ மீண்டு வந்த என் குழந்தை, இனியும் அத்துணை தெய்வங்களினுடைய ஆசிகளோடும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களில் இருந்து நீ மீண்டு வருவாய் என்பதனை புரிந்து கொள். பலவிதமான மாற்றங்களுக்கும் பலவிதமான சூழ்நிலைகளுக்கும் என் குழந்தை நீ அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொள்ள தொடங்கிவிட்டாய் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களும் தெளிவாக உன்னை வந்து சேரும் பொழுது நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை முழுமையாக வந்து சேர்ந்துவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வைகுண்ட ஏகாதசி நாளில் என்னவெல்லாம் இருக்கின்றது, வைகுண்ட ஏகாதசி நாள் என்று இருக்கின்றது, நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி உனக்கான நன்மைகளை பெற வேண்டும் என்று நீ தெரிந்து கொண்டாயல்லவா? அதன் பிறகு எதற்கும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டாம். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் உன்னுடைய வாழ்க்கையாகிக் கொண்டே இருக்கின்ற இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் என் குழந்தை எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட ஒரு தவறையும் நீ செய்து விடாதே. நாளை நிச்சயமாக இந்த தவறுகள் எல்லாம் நீ செய்யும் பொழுது
உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க முடியாத பல நல்ல விஷயங்களும் கூட, நடந்துவிடும் என்று நினைக்கின்ற சில விஷயங்களும் கூட உனக்கு எதிராக திரும்பிவிடும் என்பதனை புரிந்து கொண்டு நல்ல நேரத்தை எதிர்நோக்கி நல்ல மனநிலையோடு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.